Taste the Daily. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலா 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய எனக்கான முருகன் கோவில் என்ன, ஏன் என்னோட நட்சத்திரத்துக்கு அந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகும்போது நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எந்த ரூபத்தில் முருகன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு அருள் பாவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார், எப்படி நான் அவரை பின்பற்றி கொள்ள வேண்டும் அல்லது எப்படி நான் அவரை பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு இயல்பாக மருதமலை பிடிக்குங்க, எனக்கு இயல்பாக பழனி பிடிக்கும், எனக்கு இயல்பாக திருச்செந்தூர் போவாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், எனக்கு பார்க்குற எல்லாமே அவனாக தான் தெரிகிறான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் இந்த ஒவ்வொரு தலங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உரியதாக ஒரு அமைப்போடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய முன்னோர்களால். அந்த வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய முருகன் கோவில், வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான முருகன் கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஏன் நம்ம முருகனை மட்டும் பார்க்கணும்? ஏன்னா கடவுள் நிறையா, சிவன் இருக்காங்க, பார்வதி இருக்கா, விநாயகர் இருக்காங்க, ஐயப்பன் இருக்கார், நிறைய கடவுள், பெருமாள் இருக்காரு. ஆனால் ஏன் முருகனுக்கு மட்டும் 27 நட்சத்திர கோவில்கள் சொல்கிறீங்க? மற்ற எந்த கடவுள்களுக்கும் 27 நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட மாட்டாங்களா? அப்போ முருகன் 27 நட்சத்திரத்துக்குமே சம்மந்தப்படுவாரா? அது எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஏன் முருகனுக்கு மட்டும் இவ்வளோ விசேஷம், ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? எல்லா எல்லா இனங்களுக்கு பின்னாடியும் முருகன் என்கிற ஒரு சொல் முன்கொண்டு நிற்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஜோதிட வகுப்பாக மாதிரி ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா முருகன் அப்படின்னாலும் நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா கர்மாகாரகன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அருள் தன்மை இருக்கும். ஆனால் எல்லா அருள் தன்மையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா முருகன் மட்டும்தான். முருகா அப்படின்ற வார்த்தையில 33 தேவர்களும் 3 கடவுள்களும் அந்த 3 கடவுள்களுடைய மனைவிகளும் அடங்கி விடுகிறார்கள். அதனால்தான் அவருக்கு 6 முகமாக 6 தெய்வங்களின் தன்மையோடு அருட்பெரும் ஜோதியாக தன்னகத்தே நின்று உயிர்களை அருள் கொடை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ மேஷம் அப்படின்னு ஒரு வீடு எடுத்தாலே அந்த வீட்டை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்னா செவ்வாய். முருகன் இசிக்கொல்ட்டு போட நம்ம என்ன வரும்? செவ்வாய். அப்ப ஜோதிட ரீதியாக செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் இல்ல செவ்வாய் என்கிற ஒரு தன்மை முருகனைத்தான் குறிக்கிறது. கரெக்ட் தான். அப்ப நீங்க ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா அந்த 12 வீட்டுல மேஷம் அப்படின்ற வீடே செவ்வாயுடைய வீடு. ஓகே. ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாயுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஓகே. மிதுனம்னு பார்த்தா மிருகசீடம்ன்ற செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும். கடகம் அப்படின்ற வீட்டில் செவ்வாய் அப்படின்ற ஆள் என்ன அவர் நீச்சமடைவார், செவ்வாய் இண்டிகேட் பண்ணும். சிம்மம் அப்படின்ற வீட்டிலுடைய தலைவர் தான் செவ்வாயின் வீட்டில் உச்சமடைகிறார், செவ்வாயோட கனெக்ட் ஆகிறோம். கன்னி அப்படின்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா சித்திரை அப்படின்ற முருகனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். திரும்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே மாதிரி தான். திரும்ப விருச்சகம் அப்படின்ற வீட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே செவ்வாயுடைய காரகத்துவம், செவ்வாயோட வீடு தான் நம்மளுக்கு தெரியும். இந்த பக்கம் தனுசு அப்படின்ற வீட்டில் எந்த ஒரு செவ்வாயினுடைய ஒரு காரகமும் இருக்காது, செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்காது, செவ்வாயுடைய ராசியும் இருக்காது, செவ்வாயுடைய கனெக்டிவிட்டியே இருக்காது. திரும்ப 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் போனீங்கன்னா அங்குதான் செவ்வாய் உச்சமடைகிறார். 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் செவ்வாயின் அவிட்டம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு. திரும்ப 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் அதான் காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மோட்ச திரிகோண வீடுன்னு சொல்லுவோம், மோட்ச வீடு இல்லையா? 12ஆம் வீடு தான் மோட்ச வீடு. அந்த மோட்ச வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்ற நட்சத்திரம் இருக்காது, செவ்வாயுடைய காரகத்துவம் இருக்காது, செவ்வாயோட கனெக்டிவிட்டி இருக்காது, செவ்வாய் கனெக்ட் ஆகவே மாட்டார். அப்ப இந்த 9, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு செவ்வாயின் கனெக்டிவிட்டியே இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்கு முருகனுடைய பாக்கியம் இருந்தால்தான் மோட்சத்திற்கு போக முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான இடங்களில் செவ்வாயின் காரகத்துவம் வரவில்லை. மற்ற எல்லா இடங்களுக்கும் செவ்வாயுடைய காரகத்துவம் தேவைப்படுகிறது. இந்த 2 இடங்கள் மட்டும் அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் உணர முடியும், அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் அடைய முடியும். அதனாலதான் முருகனுக்கு கர்மா காரகன், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லி பேர். அப்ப இந்த வகையில ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ளுக்குள் இருந்து அந்த நட்சத்திரத்தின் ஜோதியாக அருள் பாவனை செய்யக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா சாட்சாத் அந்த முருகப்பெருமாள் என்று வேறு யாரும் இல்லை. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகனுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கு, எத்தனையோ விதமான கோவில்கள் இருக்கு, எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்கு. ஸ்பெஷலாக யூனிக்காக உங்கள் நட்சத்திரத்திற்கான என்ன கோவில் இருக்குது, அந்த கோவில் எப்போ போய் வழிபாடு பண்ணலாம், அந்த கோவில் வழிபாடு செய்யும் போது முருகன் உங்களை எப்படி எல்லாம் ஆட்கொள்வார், வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகுவின் ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய திருவாதிரை நட்சத்திரம்.
திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு லக்னமோ லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, இல்லை திருவாதிரை நட்சத்திரம் உங்களுடைய சந்திரன் நிற்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய காரகத்துவம் அமர்ந்திருந்தாலும் சரி, இல்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களுடைய சூரியன் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் நின்று உங்களுக்கு ஒரு தசை இப்போ நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சிம்பிளாக வந்து திருவாதிரை அப்படின்ற விஷயத்தில் உங்களுடைய வாழ்வியல் கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு தலம், ஒரு சின்ன குழு கொடுக்கட்டா, 5ஆம் படை வீடு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? 365 நாளும் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், 365 நாளும் எனக்கு எல்லா வித நன்மையும் கிடைக்கணும் என்பதற்காகவே 365 படியை தன்னகத்தே வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அதி உற்பதமான தனிந்து தன்மையாக இருக்கக்கூடிய திருத்தணிகை தான் உங்களுக்கான முருகனுக்கான தலம். யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் வந்து திருவாதிரை லக்ன புள்ளியாக இருக்கிறதோ, இல்லை திருவாதிரையில செவ்வாய் இருக்காரோ, இல்லை திருவாதிரையில சூரியன் இருக்காரோ, இல்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் நின்று இப்போ உங்களுக்கு தசை நடத்திட்டு இருக்கோம், இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தலம் என்ன அப்படின்னா திருத்தணிகை. எல்லாவற்றையும் விட இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரகத்துவம் இருக்குங்க. ஏன் தெரியுமா? ராகு அப்படின்னாலே ஒன்று இருக்கும், ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அது ஒரு இடத்த அப்படியே தன்னகைப்படுத்திக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் ராகுவுடைய தன்மை. கரெக்டா? திருத்தணிகை அப்படின்ற இடத்துல ராகு தான் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே, ராகு வந்து நெகட்டிவ் பிளானட், அது வந்து சர்ப்ப கிரகம், அது வந்து கெடுதல் பண்ணும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆளுக்கு மட்டும் ராகு நல்ல விதமாக அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு நாள் நைட்டில் கோடீஸ்வரர் ஆனவன், லாட்ரியில் வந்து ஒரு நாளில் வந்து பணம் விழுந்து மிகப்பெரிய மல்டி மில்லியன் ஆனவன், ஒரு நாளில் வந்து வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொந்த அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிற கேஸெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் வந்து கொடை பிடிக்கிற ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த சூதாட்டத்தில் ஜெயிக்கிறது ராகுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. பிரம்மாண்டம் அப்படின்னு போட்டாலே ஈஸிக்கொண்டு அந்த இடத்துல வரக்கூடிய ஒரே ஒரு கிரகமே இல்லாத ஒரு சாயா கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராகு மட்டும்தான். சரி, திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கும் திருத்தணிகைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் சொல்லித்தரவா உங்களுக்கு. அறுபடை வீடுமே உங்களுக்கு வந்து காசு கொடுக்கும், அருள் கொடுக்கும், உங்கள் கஷ்டத்தை போக்கும், எல்லாமே போகும். ஆனால் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த பூ உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு நம்மளுக்கு என்ன தேவை? கண்டிப்பாக பணம் என்பது தான் அடிப்படை பிரதானம். யாரெல்லாம் வந்து தணிகை மலைக்கு அடிக்கடி பயணப்படுகிறீர்களோ, யாரெல்லாம் அந்த 325 படியை ஏறிட்டு வந்துடுறீங்களோ, சத்தியமாக சொல்கிறேன், முருகன் அருளால் அடுத்த ஒரு வருடத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கை மாறும். மாறாட்டி நீங்கள் யாரையும் கேட்க வேணாம், என்ன வந்து கேளு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அடிமட்டத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முருகனுடைய அருள் மட்டும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஆனால் கண்டிப்பாக அவன் வேற எங்கேயும் கொடுக்க மாட்டான். நேராக வந்து தணிகையில் வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அருள் புரிய ஆரம்பித்து விடுவார். ஏன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடம் தான் ஏன் பணத்தை கொடுக்குறவையா வள்ளி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, தேவையான அருளை கொடுப்பாள், பொருளை கொடுக்கக்கூடிய வள்ளி. அப்போ வள்ளி அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம், வள்ளியை காதலித்து மனம் புரிந்த ஒரு தலம். இந்த தலம் சொல்லக்கூடிய இந்த திருத்தணியில போய் நீங்க அங்க இருக்கக்கூடிய திருத்தணி முருகனை வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்திற்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த அமைப்பில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வருவீர்கள். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு மோர் ஸ்பெஷல் ஒன்று இருக்குது தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் ஒரு மிக வித்தியாசமான ஒன்று. அம்பிகையால் கொடுக்கப்பட்ட அம்பிகை வடிவுடைய ஒரு வேல். எப்பயுமே வேல் ஒரு வடிவத்தில் இருக்கும்ல, ஆனால் இங்கே முருகன் கிட்ட என்ன தெரியுமா இருக்கும்? சக்தி ஹஸ்தம் என்று சொல்லப்படக்கூடிய வஜ்ர வேல் இருக்கும். இடி முழங்குற மாதிரியான சத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சூளம் மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய இதுதான். ஏன்னா ராகு என்று ஒன்று வந்து விட்டால் அங்கு வரக்கூடிய ஆளுமே செய்யக்கூடிய ஆள் யாரு? ராகுவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆள் ஒரே ஒத்தி ஒன்றுனா அவ மகாசக்தியான துர்கை மட்டும்தான். துர்கை கையில இருக்கக்கூடியது என்ன? சூளம் மட்டும்தான். அப்போ சாட்சாத் எப்படி அங்க நான் சொன்ன மாதிரி அவ சிவஸ்வரூபமா காட்சி கொடுக்குறா, இங்க சக்தி ஸ்வரூபமாக உங்களுக்கான வாழ்வியல் சக்தியை அருளக்கூடிய ஒரு தெய்வமாக தணிகை மலையில் அமர்ந்து அருள்பாவனை செய்து கொண்டிருக்கிறார் அந்த முருகப்பெருமான். அதனாலதான் சக்திகஸ்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வஜ்ரவேலை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிறார். அலங்காரம் பண்ணும்போது தாங்க முருகனுக்கு அங்க வேல் வைக்கப்படும். நார்மலா பார்த்தீங்கன்னா முருகன்ல வேலை கிடையாது. தேவர்களுடைய இன்னல்களை தீர்த்து ஞான குருவாக ஞான மார்க்கமாக அப்படியே வழக்கையா அமைதியா இருந்து அப்படியே பார்த்து அவர் பார்க்குற அந்த புன்முறுவல்ல இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ, சொல்லலாம் முடியாதுங்க. சில விஷயங்களை உணர்ந்தால்தான் முடியும், சில விஷயத்தை அனுபவப்பட்டாதான் முடியும், சில விஷயத்தை ஆராய்ஞ்சே பார்க்க முடியாது. அப்படியே நின்று அவனை பார்த்துட்டு வெளியில் வந்துட வேண்டியதான்.
யாரெல்லாம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ, இல்ல நான் சொன்ன அமைப்புல திருவாதிரையோட கனெக்ட் ஆயிருக்கீங்களோ, இது வரைக்கும் நீங்க போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு முருகனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். நீங்க இனிமே போகாட்டி தயவு செஞ்சு உடனே வந்து தாமதம் பண்ணாம இந்த வீடியோ உங்கள கண்ணுல பட்டுச்சுன்னா, உங்களுக்கு சொல்றதுக்கு தான் முருகன் என் ரூபமா அனுப்பிச்சிருக்கான்னு நெனச்சுக்கோங்க. திருத்தணி போயிட்டு வந்து அவனை பார்த்து விட்டுவார்கள். திருத்தணி படி ஏறியவர்கள் ஒரு நாளும் தனியாக வந்ததில்லை, செல்வத்தோடு தான் வந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில் நீங்க இருக்கீங்க. நாளைக்கு வட்டி கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இல்ல. நாளைக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. நாளைக்கு வீடே ஜப்தியிடும். அந்த மாதிரியான மோசமான சூழல்ல உங்களுக்கு கிரகமெல்லாம் பிடிச்சிருந்தா கூட என் பிள்ளையவா நீ வந்து பாக்குற அப்படின்னு அந்த சக்தி ரூபத்துல வந்து முருகன் உங்களை காக்கக்கூடிய அந்த தனம் எங்க இருக்கும்னா திருத்தணியில மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சிவமா இருக்கிறது முருகன் நல்ல விஷயம்தான். அது ஞானத்தை கொடுப்பார். ஆனா அம்மாவா இருக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அம்மா தான் பிள்ளைங்க அழும்போது என்ன பண்ணுமோ, ஐயோ நான் வந்துட்டேன்ப்பா ஓடிடும். அப்ப இந்த இடத்தில் இருக்கக்கூடிய முருகன் அம்பிகையாக இருந்து உங்களை அருள்பாவனை செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருத்தணி முருகனை போய் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய 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 உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பழுத்தமாகி காரிய வெற்றி கிடைக்கும் என்பது கண்கூடான உண்மை. மறக்காம போயிட்டு வந்துருங்க. ஓகே, என்னெல்லாம் பண்ணணும், எந்த கிழமை போகணும் அப்படின்னா, என்ன கிழமை முடியுதோ போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ல நீங்க ஜெயிக்கணும். ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு முருகனை போய் பார்த்து விட்டுவார்கள். இல்லையா ஒண்ணுமே வேணாங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்க, இக்கட்டான பிரச்சனையில் இருக்கீங்க, எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கீங்க, கடன்ல இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, நேரா போங்க. சனிக்கிழமை அன்னைக்கு போய் முருகனை பார்த்துட்டு வாங்க. முருகனை பார்த்துட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து திருத்தணி முருகன் படத்தை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கேற்றி பாருங்கள். எல்லா விதமான கடனும் தவிடுபடியாகிவிடும். முருகனுடைய அருள் இருக்க வேண்டும். முருகனை நீங்கள் நம்ப வேண்டும். ஒரு நாள் பண்ணிட்டு வந்துட்டு உடனே எனக்கு ரிசல்ட் வரல கமெண்ட் போட்டால் எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. நீங்கள் கமெண்ட் போடுற நேரத்தில் நீங்கள் முருகனை வந்து நினச்சிங்க, கடவுளையாவது நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அவன் கருணை வார்த்தை உங்கள் வெளியில், ஐயோ இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதே, இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு அருட்கொடை கொடுப்பான். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் அவனன்றி ஒண்ணுமே இல்லைன்றதை ஞாபகம் வச்சுட்டு போய் பண்ணிட்டு வாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், திருவாதிரை லக்ன புள்ளியை சேர்ந்தவர்கள், திருவாதிரையில இன்னும் ஒரு கிரகம் தசை நடத்துது, திருவாதிரையில செவ்வாய் இருக்கு, இல்ல திருவாதிரையில சூரியன் இருக்கு. எந்த பிளான் திருவாதிரையில இருந்தாலும் நீங்க போய் சேர வேண்டிய இடம். பணத்திற்காக நீங்க கஷ்டப்படுறீங்க, அடுத்து உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியாம நிர்கதியா நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு அப்ல அப்படி உங்களை தூக்கி விடுவாரு பாருங்க. வாழ்க்கை வேற லெவல்ல மறந்துடுவீங்க. நீங்க மாற்றமே ஒன்றுதான் மாறாது அப்படின்ற மாதிரி, எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டுன்னு விவேக் சொல்ற மாதிரி இப்படி இருந்த உங்களை அப்படி கொண்டு வந்து சேர்த்தான். ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கான் இந்த இடத்துல. அப்ப அந்த சந்தோஷத்தை நம்மளுக்கும் தானே கொடுப்பான். அவன் தனிஞ்சு போய் எல்லா கோவம் இல்லாம காதலாக அப்படியே வள்ளியோட சுத்திட்டு இருக்கும் போது நமக்கும் என்ன பண்ணுவான், அதெல்லாம் அப்படியே கொடுப்பான். அந்த மகிழ்வே போதும் வாழ்வியலே நாம் அழகாகவும் சிறப்பாகவும் செழுமையாகவும் வாழ்வதற்கு. மறக்காம திருத்தணி போயிட்டு வாங்க. அதுவும் இந்த கிழமையில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு மிகச்சரியான விடியல் கண்டிப்பாக வந்தே சேரும்.